எம்ஜிஆர் அப்படின்ற மனிதர் நடிகராகி புரட்சி நடிகராக, மக்கள் திலகமாக, நடிப்பு மன்னராக, வசூல் சக்கரவர்த்தியாக, மூன்றெழுத்து மந்திரமாக, எங்க வீட்டு பிள்ளையாக, தாய் குலத்தின் தாரக மந்திரமாக, புவி போற்றிடும் புரட்சி தலைவராக, படிப்படியாக தனது புகழ் எனும் ஏணிப்படிகளில் ஏறி தன்னோட நிலைகளை மெல்ல மெல்ல உயர்த்தி இன்னைக்கு வரைக்கும் இந்திய துணை கண்டத்திலேயே எந்த நடிகராலும் பெற இயலாத மக்கள் செல்வாக்கை பெற்று உயர்ந்தார். அவரை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவுல நாம விரிவா பார்க்கலாம். எம்ஜிஆர் நடித்த மொத்த படங்கள் 136. முதல் படம் சதி லீலாவதி. கடைசி படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் 1977ஆம் ஆண்டு வெளியாச்சு. பெரும்பாலுமே தெலுங்கு படங்களை தான் ரீமேக் செய்வார் எம்ஜிஆர். அத்தனையும் என்டிஆர் நடித்ததாவே இருக்கும். இதுல உரிமைக்குரல் மட்டுமே விதிவிலக்கு. அது நாகேஸ்வர ராவ் நடித்த தெலுங்கு படம். எம்ஜிஆர் நடித்த 50 படங்களுக்கு பாடல்கள் எழுதியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். அவரோட அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா அப்படின்ற பாட்டு எம்ஜிஆரோட கார்ல எப்போதுமே ஒழிச்சிட்டு இருக்குமா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை. சிகரெட் பிடிக்கிறது மாதிரி நடிப்பதை கூட தவிர்த்தாரு எம்ஜிஆர். நினைத்ததை முடிப்பவன் படத்துல சிகரெட் வாயில வைப்பாரை தவிர இழுக்க மாட்டாரு. மலைக்கண்ணன் படத்துல ஹூக்கா பிடித்தது மாதிரி வருவாரு. இந்த காட்சியை வைப்பதா வேண்டாமா அப்படின்ற குழப்பத்திலேயே படம் ரிலீஸ் ஆவதில் தாமதம் ஏற்பட்டுச்சான். முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கிட்டா ஷூட்டிங் போக முடியாது அப்படிங்கிறதுனால பதவியேற்பு விழாவையே 10 நாட்கள் தள்ளி போட்டு மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தை முடிச்சு கொடுத்திருக்காரு. கர்ணன் படத்துல சிவாஜிக்கு முன்னாடி எம்ஜிஆரை தான் கேட்டாங்களாம். புராண படம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னதால எம்ஜிஆர் அந்த படத்தை மறுத்து விட்டாராம். நம்பியாரும் அசோகனும் தான் எம்ஜிஆருக்கு பிடிச்ச வில்லன்கள். PS வீரப்பாவும் ஜஸ்டினும் இருந்தா சண்டை காட்சிகள்ல குஷியா நடிப்பாராம். எம்ஜிஆரோட அதிக படங்கள்ல ஜோடியா நடிச்சவங்க சரோஜா தேவி, அதுக்கப்புறமா ஜெயலலிதா. எம்ஜிஆர் கருணாநிதி இணைந்து வெற்றி பெற்ற படம் தான் மலைக்கல்லன். முதன்முறையா இந்த மலைக்கல்லன் படம் தான் தமிழ் சினிமாவில் குடியரசுத் தலைவர் விருது வாங்கி இருக்கு. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மொழிகளில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் மூன்றுமே எம்ஜிஆர் டைரக்ஷன் பண்ண படங்கள் தான். எம்ஜிஆர் எத்தனையோ குழந்தைகளுக்கு பாதுகாவலரா இருந்து படிக்க வச்சிருக்காரு. அதுல 2 முக்கியமான 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியலை கலக்கிய துரைமுருகன், இன்னொன்னு சினிமாவில் வலம் வந்த கோவை சரளா. எம்ஜிஆரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அறிமுகம் இல்லாதவரா இருந்தா உடனே கை கொடுத்து நான் எம்ஜி ராமச்சந்திரன், சினிமா நடிகர் அப்படின்னு அறிமுகம் செஞ்சுக்கிடுவாராம். ராமவரம் தோட்டத்துல ஆடு, மாடு, கோழி, நாய் கூட ஒரு கரடியும் சிங்கமுமே வளர்த்திருக்காரு எம்ஜிஆர். இதை கவனிக்கிறதுக்காக தனி டாக்டரையுமே வச்சிருந்திருக்காரு. ரொம்பவும் நெருக்கமானவர்களை ஆண்டவனி அப்படின்னு தான் எம்ஜிஆர் அழைப்பாராம். அடிமை பெண் பட ஷூட்டிங்காக ஜெய்ப்பூர் போன எம்ஜிஆர் குளிருக்காக வெள்ளை தோப்பி வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது காலப்போக்கில் அவருக்கு பிடிச்சு போக அதை தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. தன்னோட தாய் சத்தியபாமாவை வணங்குறதுக்காக ராமாவரம் தோட்டத்துக்குள்ளேயே கோவில் வச்சிருந்திருக்காரு. எம்ஜிஆர் இலங்கையின் கண்டிக்கு அருகே இருக்கக்கூடிய நாவல்பட்டியில மருதூர் கோபால மேனனுக்கும் சத்தியபாமாவுக்கும் மகனா பிறந்தாரு. அவரோட தந்தையோட மறைவுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கும்பகோணத்துல குடியேறி இருக்காரு. குடும்ப சூழ்நிலைகளின் காரணமா படிப்பை தொடர முடியாததால நாடகங்கள்ல நடிக்க தொடங்கியிருக்காரு. நாடகத்துறையில நன்கு அனுபவம் பெற்ற நிலையில திரைப்படத்துறைக்கு போயிருக்காரு. திரைப்படத்துறையில தனது அயராத உழைப்புக்கு காரணமா முன்னேறி நடிகரானாரு. இவரது நடிப்பு பெரும் எண்ணிக்கையிலான மக்களை கவர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எம்ஜிஆர் திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளருமே ஆவார். இவர் தங்கமணியை மணந்தார். இவங்க நோய் காரணமா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா சதானந்தவதியே மணந்தார். இவருமே இறந்ததுக்கு அப்புறமா 3ஆவதா VN ஜானகியை மணந்து கொண்டாரு. இவருக்கு பிள்ளைகள் கிடையாது. எம்ஜிஆரோட சக நடிகர்களுள்ள ஒருத்தரான MR ராதாவால சுடப்பட்டு தெளிவான பேசும் திறனை இழந்த போதுமே அவருடைய நட்சத்திர வலிமைங்கிறது குறையவே இல்லை.
இலங்கையில பிறந்து கும்பகோணத்தை வந்தடைஞ்சி சினிமா உலகில 1936ஆம் ஆண்டில் அடியெடுத்து வச்சாரு. ஆனா 1947ஆம் ஆண்டுல ராஜகுமாரி படத்தின் மூலம் தான் பிரபலம் அடைஞ்சாரு. அதுக்கப்புறமா 30 வருஷத்துக்கு திரை உலகோட முடிசூடா மன்னனா விளங்குனாரு எம்ஜிஆர். மற்றவங்களுக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஏழைகளுக்கு உதவும் குணம் இவர்கிட்ட இயற்கையாவே இருந்துச்சு. இயற்கை பேரழிவுகள் மற்றும் தனி மனித துன்பங்களுக்கு உதவுவது அப்படிங்கிறத பல முறைகள் செஞ்சிருக்காரு. ஏழை பங்காளனாக சினிமாவில் அவர் வளர்ந்து வந்த உருவம் பிற்காலத்தில் அரசியல்ல அவருக்கு பெரும் உதவியா இருந்தது. அண்ணாதுரையும் எம்ஜிஆரை நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. 1967ஆம் ஆண்டிலிருந்து 25 ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் நடந்த எல்லா பொது தேர்தல் முடிவுகளிலையுமே தீர்மானிக்கும் சக்தியாக திகழ்ந்தாரு எம்ஜிஆர். எம்ஜிஆரோட அரசியல் மற்றும் ஆட்சி பலவிதமான விமர்சனத்திற்கு உள்ளாச்சு. அவருடைய அரசியல் எந்த குறிப்பிட்ட கொள்கையோ நீண்டகால திட்டத்தையோ அடிப்படையா கொண்டதாவே இருக்கல. கருணாநிதியை எதிர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் தான். அதை இறுதி வரைக்குமே அவரால் செய்ய முடிஞ்சதுதான் ஆச்சரியம். திமுகவிலிருந்து வெளியேறதுக்கு அப்புறமா கருணாநிதியை பத்தி கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டார். 1972ஆம் ஆண்டிலிருந்து 1977ஆம் ஆண்டு வரைக்கும் இடைவிடாம மக்களோட மத்தியில குறிப்பா கிராம மக்களிடையே கருணாநிதி மேல ஒரு தீராத வெறுப்பை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறமா தன்னோட இறுதி மூச்சு வரைக்கும் மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்தாரு எம்ஜிஆர்.